வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்னைக்கு ஒரு தரமான ஒரு செட்டிங் ஒன்று சொல்ல போகிறேன். எந்த கிராப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சம்மங்கி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவில் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் மேஜராக ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 20 டேஸ்க்கு முன்னாடி வந்து 20 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மழை பெஞ்சதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நெறைய அழுகி போச்சு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மேல அந்த பூ வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல்லா அழுகி போன சிம்ப்டம்ஸ்ல நெறைய ஃபால்ட் வந்துட்டே இருந்தது. நமக்கு Instagramல நெறைய கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு. "ஏன்னா இது போல இருக்கு தோட்டம். இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம்? என்ன மருந்து போடலாம்ன்னு" சொல்லிட்டு நெறைய பேரு டவுட் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கா சொல்லிட்டே இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன சொன்னீங்க, "ஆனா எங்களுக்கு இது ஒரு முழு வீடியோவா வேணும். கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தரமான வீடியோ ஒண்ணு சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் ஒரு வீக் 1 வீக் தள்ளி போயிடுச்சு. இதுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வீடியோ போடுறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டுண்ணா, எனக்கு இதுக்கு ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சரி, அவருக்காண்டியும் மற்ற சமங்கி வச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பொதுவானது. முடிஞ்சாலும் இந்த வீடியோ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்ச விவசாயிங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, சம்மங்கி வச்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அந்த மொட்டுக்கள் ஃபுல்லாகவே கருகி போகிற சிம்டம்ஸ் வந்து நிறைய வந்துச்சு. இது எதனால் பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமாக தேங்கி நின்றுச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. வேர் வளர்ச்சி சுத்தமாக இல்லாமல் தண்ணி தேங்கி அழுகி போகிறதுனால growth வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே வந்து அடிப்படும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, வேருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தோட்டத்தில், அந்த அளவுக்கு பார்த்தா மேலே ஈல்டு. வேறு அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாம டல்னஸா இருக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈல்ட்னஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன மருந்து அடியிலிருந்து ப்ராப்பரா சொல்றேன். அப்படி அடியில என்ன மருந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம 1 ஏக்கரா வந்து ஸ்டார்டிங்கா சொல்றோம். 1 ஏக்கரா அப்படின்னும் போது 1 ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 1 மூட்டை 316 காம்ப்ளெக்ஸ், 1 மூட்டை டிஏபி யூஸ் பண்றோம். அது கூட என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சாலிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட பொருட்களா யூஸ் பண்ணணும். அப்படி என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா செடி வந்து இந்த காம்புடைய பூவுடைய காம்பு வந்து லென்த்னஸாக இருக்கும் அப்படின்றது பட்சத்தில் நீங்கள் கால்சியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுங்க. 2வது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த அடியில் வேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நின்று அப்படியே அழுகி போகிற ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கும். தண்டெல்லாம் அழுகி போயிட்டு இருக்கும். அந்த அழுகுற ஸ்டேஜுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜின்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுங்க. என்ன பார்த்தீங்கன்னா, சுனில் கம்பெனியில் வரும். ஜிங்க் பிளஸ் சல்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு